ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆரி சிலபஸ்ல வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அந்த மாதிரி 2-3 டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். நாட் டைப்ஸ்ல ஒரு 2-3 டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட்ல வந்து 2 நூல்கண்டு வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? அதை வந்து எப்படி எடுக்கணும்னா, இதுல இருந்து ஒரு நூலும் இதுல இருந்து ஒரு நூலும் ஒரு ஒரு லேயர் எடுத்துக்கணும். ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு லெங்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து லெங்தா எடுத்துக்கணும். இந்த மாதிரி புடிச்சிட்டு, சரிதா, இந்த மாதிரி எவ்வளவு லென்த் வேணுமோ உங்களுக்கு இந்த மாதிரி நூல்கண்டுல இருந்து எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நான் கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு லிமிட்டடா போதுன்றனால நான் இவ்வளவு இருக்கேன். அந்த டபுள் லேயர் எடுத்தோம்ல, இதுல இருந்து ஒரு நூல் இதுல இருந்து ஒரு நூல் எடுத்தோமா, அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கிறப்ப 4 ஸ்ட்ராண்ட்ஸா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்ப 4. அப்ப இதை இங்க வந்து கட் பண்ணிக்கணும். நான் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். தெரியுதா? இப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம எடுக்கும் போது டபுள் லேயர் எடுத்தோம், அதை ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ எடுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்றப்ப 4 லேயர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்ப இதை என்ன பண்ணா, இந்த மாதிரி நீடில், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் வந்து இருக்கும். ஓகேவா? அதுல வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஹோல் வந்து கொஞ்சம் கேப் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம வந்து விடணும். இப்போ இந்த இதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள விடணும். இந்த எட்ஜஸ் வந்து ஈவனா வச்சுட்டு வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராப்பரா அலைன் பண்ணிட்டு இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கி விட்டுட்டு இந்த நீடில்ல வந்து கோர்க்கணும். ஓகேவா? இது வந்து நம்ம எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த நீடில் சைஸை பொறுத்து. இதோட பெரிய ஹோலும் இருக்கும். நீங்க வந்து 5 எடுத்தீங்க அப்படின்னா 10 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். இப்போ 6 எடுத்தீங்கன்னா 12 வரும். இப்போ நம்ம 4 எடுத்திருக்கோமா, அப்ப நமக்கு டோட்டலா வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு நமக்கு அது போதுன்றனால நான் வந்து 4 மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த மாதிரி 4 ஸ்ட்ராண்ட்ஸ் உள்ள அந்த ஹோல்ல வந்து விட்டாச்சு. ஏன்னா இதுக்கு மேல நம்ம விட முடியாது. இதுவே கொஞ்சம் கஷ்டமாச்சு. நீங்க இன்னும் பெரிய ஹோலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஊசி வந்து பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இப்போதைக்கு இது போதுன்றனால 4 ஸ்ட்ராண்ட்ஸா எடுத்து இது பண்ணி, அதே மாதிரி கீழே இப்படி ஃபுல்லா ட்ராக் பண்ணி கடைசி எட்ஜ் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இழுத்துட்டு இந்த இது கடைசியில வந்து எண்டு நாட் போட்டு, சாரி, இந்த மாதிரி இந்த இடத்துல நாட் வந்து போட்டுக்கோங்க. எண்டுல வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி முடிச்சாச்சு. இப்ப நமக்கு டோட்டலா 8 நூல் இருக்கணும். ஓகேவா? நம்ம எடுத்தது டபுள் லேயர் தான் எடுத்தோம். அதை ஃபோல்ட் பண்ணி 4 வந்துச்சு. அந்த 4 லேயர் வந்து இந்த நீடில் த்ரெட்ல வந்து போட்டோம்னா டோட்டல் நமக்கு வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எத்தனை வேணுமோ, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது டென்சிட்டியை பொறுத்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து எப்படி ஸ்டிச்சஸ் போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி நான் பிரெஞ்ச் நாட், இப்ப பார்க்க போற ஸ்டிச் நேம் வந்து பிரெஞ்ச் நாட். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து த்ரெட்டை வந்து எடுத்து வச்சிருக்கிறோமா, இதை வந்து என்ன பண்ணோம், இந்த ரைட் ஹேண்ட்ல த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, நீடில வந்து பிடிச்சிக்கோங்க. இதை இந்த பக்கம் இந்த நாட்டை பிடிச்சி ஜஸ்ட் லைட்டா ட்விஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இங்க வந்து எதுவுமே பண்ணல, நான் இங்க ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்பதான் கொஞ்சம் நமக்கு அது பிசுறு இல்லாம வரும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? இப்ப வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதை வந்து அடியில ஸ்டாண்டுக்கு அடியில கொண்டு போயிட்டேன் நீடில. இப்ப இதை வந்து பாருங்க, இது மாதிரி அடியில கூடி நம்ம வந்து நீடில வந்து எடுக்கிறோம். ஓகேவா? எடுத்து அந்த த்ரெட் நம்ம நாட் போட்டிருக்கோம்ல, அது வந்து கிளாத்ல வந்து டச் ஆகணும். ஸோ வந்து லாக் ஆயிக்கிடும், மேல வராது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்ப என்ன பண்ணா, இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த த்ரெட்டை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி ட்விஸ்ட் பண்ணணும், டபுள் ட்விஸ்ட். இப்ப நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து அதிகமா கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இப்ப 10 ஸ்ட்ராண்ட்ஸ் 12 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணாலே போதும். இப்ப நம்ம வந்து 8 தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து அது ஜாஸ்தியா தெரியணும். அதனால நம்ம வந்து டபுள் ட்விஸ்ட் வந்து பண்ண போறோம்.
என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டுக்கு பின்னாடி, இந்த த்ரெட்டுக்கு பேக் சைடு வந்து நீடில வச்சு ரொட்டேட் 1 2. ஓகேவா? 2 ட்விஸ்ட் பண்ணி நம்ம எங்க எடுத்தோமோ அது பக்கத்துலயே அங்கனக்குள்ளாரையே என்ன பண்ணணும், பிளேஸ் பண்ணணும். வச்சுட்டு உள்ள குத்தணும். குத்திட்டு இந்த நாட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி புடிச்சு வச்சுக்கணும் லைட்டா. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம், சும்மா லைட்டா வந்து அந்த நாட் வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக கொடுத்துட்டு இதை வந்து உள்ள எடுக்கணும். இப்படி பண்ற இந்த உள்ள போறப்ப எதனா நம்ம பிடிச்சு வச்சிருந்ததெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி அது அழகா போய் மொட்டு மாதிரி தெரியுதா, ஃப்ளவரோட மொட்டு மாதிரி, ரோஸோட மொட்டு மாதிரி நமக்கு வந்து வரும். ஓகேவா? இப்ப இதுதான் வந்து பிரெஞ்ச் நாட். இது பக்கத்துலயே நான் இன்னொரு 2-3 தடவை சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. அடுத்து நீங்க எடுக்கும் போது இதை வந்து விட்டுறக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா நம்ம ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா இந்த நாட் வந்து உள்ள போயிடும். நம்ம இங்க வெளியில இழுக்க போறோம்ல, அதனால இங்க வெளியில வர வரைக்கும் இங்க வந்து பிடிச்சுக்கணும். லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இங்க வந்து இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டு அகைன் இந்த வந்து நீடில் நான் ட்விஸ்ட் பண்ண சொன்னேன்ல, ஸோ ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கிக்கோங்க. ஓகேவா? இப்படி ஜஸ்ட் லைட்டா இப்படி முறுக்கி விட்டுக்கோங்க. நீடில் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீடில் வச்சு சுத்திக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து வரும். ஓகேவா? இப்ப பாருங்க, அகைன் சொல்றேன். ட்விஸ்ட் பண்ணி வச்சுட்டோமா? ட்விஸ்ட் பண்ணிட்டு நீடில் வந்து ரைட் ஹேண்ட்ல இருக்கணும், இந்த த்ரெட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கணும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இத நான் என்ன சொன்னேன், த்ரெட்டுக்கு பின்னாடி வந்து ஊசியை வந்து வைக்கணும். த்ரெட்டுக்கு பின்னாடி வந்து ஊசியை வச்சுட்டு 1 2 டபுள் ட்விஸ்ட் பண்ணிட்டு அதே இடத்துல பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த ஃபிங்கரை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு இதை இழுக்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா இங்க பிடிச்சி வச்சிருக்கோம்ல, இந்த த்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இழுக்கணும். இந்த மாதிரி மொட்டு மாதிரி வந்துருச்சா? ஸோ இந்த ரோஸோட மொட்டு மாதிரி குட்டியா அழகா வந்து வரும். இப்ப நம்ம அடுத்து எடுக்கிறப்ப இங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வெளியில எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி அதே தான் லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு ஜஸ்ட் டபுள் ட்விஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து நாட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இழுத்தோம் அப்படின்னா, இதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகா அது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிரெஞ்ச் நாட்டு. ஸோ பிரெஞ்ச் நாட் வந்து இந்த மாதிரி தான் வந்து போடணும். ஓகேவா? இப்போ நீங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஷேப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி சும்மா ஒரு ரவுண்ட் போட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும். இதுக்குள்ள ஃபுல்லா வரிசையா வந்து நாட்டா போட்டுடணும். போட்டுட்டு செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஃபினிஷிங்கா சூப்பரா இருக்கும். இதோட லுக்கே வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்து நம்ம அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணோம். பிகாஸ் இது வந்து பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நம்ம த்ரெட்டை எடுத்து நம்ம ஊசியில கோர்த்து போறதுனால ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம சார்ஜஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும், அமௌண்ட் வந்து வாங்கிக்கணும். ஓகேவா? இப்ப இதுலயே வந்து லாங் பிரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்றது சொல்லிடுறேன். ஓகேவா? இதே தான். இப்போ நம்ம பிரெஞ்ச் நாட் வந்து ஒன் பார்த்தோமா, செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் பிரெஞ்ச் நாட். லாங் பிரெஞ்ச் நட் சேம் இதே தான். நம்ம இங்க குத்துறத கொஞ்சம் தள்ளி குத்த போறோம். ஓகேவா? அதே மாதிரி அடியில இருந்து நீடில எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்துட்டு என்ன பண்ணா இதே சேம் ப்ராசஸ் தான். டபுள் ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம இங்கேயே குத்தோம்ல, அது அங்க குத்தாம கொஞ்சம் தள்ளி இந்த பிளேஸ்ல கொஞ்சம் லாங்கா குத்துறதுனால தான் அது பேர் லாங் பிரெஞ்ச் நாட். கொஞ்சம் தள்ளி குத்தணும். இங்க குத்திட்டு ஓகேவா, இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தெரியுதா,
இந்த மாதிரி நமக்கு ஒரு லைன் மாதிரி கிடைச்சு அதுக்கப்புறம் ஒரு நாட் வர மாதிரி வரும். இப்ப இதேதான் மறுபடியும் இந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன். ஓகேவா, டபுள் ட்விஸ்ட் பண்றேன். கொஞ்சம் தள்ளி குத்தணும், நம்ம கொஞ்சம் கேப் விட்டு குத்தணும். அதாவது நூலுக்கு பின்னாடி நீடி வச்சுட்டு டபுள் ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல குத்தணும். நம்ம பிரெஞ்ச் நாட்டுக்கு இங்க குத்தோம்னா லாங் பிரெஞ்ச் நாட்டுக்கு தள்ளி குத்தணும். இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு சேம் ப்ராசஸ் தான். நம்ம இந்த குத்துற பிளேசஸ் தான் கொஞ்சம் லாங்கா குத்தணும். ஸோ அதனாலதான் இது பேர் லாங் பிரெஞ்ச் நாட்டு. சரிதா? இந்த மாதிரிதான் வந்து இதை பண்ணணும். இதவே ஃபுல்லா நம்ம சர்க்கிள் இந்த மாதிரி ஃபிளவர் பேட்டர்ன்ல இதுக்கு என்ன ஷேப்பை எடுத்துக்கிறோம்? லாங் பிரெஞ்ச் நாட்டுக்கு ஷேப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஃபிளவர் பேஸ்க்கு இப்ப நம்ம இங்க இருந்து குத்தி இங்க ஒரு நாட் இந்த மாதிரி. ஓகேவா, இப்படிதான் வரும். ஸோ இங்க எடுத்து இங்க ஒரு நாட் இது பண்ணீங்கன்னா அது ஒரு ஃபிளவர் டைப்ல வந்து வரும். இதுதான் வந்து லாங் பிரெஞ்ச் நாட். லாங் பிரெஞ்ச் நாட் இன்னொரு நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த மாதிரி எடுத்து ஜஸ்ட் அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி குத்திட்டு இது பண்ணீங்க அப்படின்னா லாங் பிரெஞ்ச் நாட். ஓகேவா, இப்ப இதுக்கெல்லாம் வந்து எண்டு நாட் எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் கீழே நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து நான் மேல சொல்றேன். அதாவது நம்ம ஃப்ரேம்க்கு அடியில என்ன ப்ராசஸ் நடக்குமோ நான் அதை வந்து நான் மேல சொல்றேன். ஏன்னா இது நெட் கிளாத்னா உங்களுக்கு தெரியும். இந்த கிளாத்ன்றனால உங்களுக்கு விசிபிளா தெரியாது. இதுக்கு வந்து எப்படி வந்து எண்டு நாட் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எண்டு நாட் இதுக்கு ஆக்சுவலி எண்டு நாட் எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மேல எடுத்துட்டோம். இப்ப நமக்கு வந்து கீழே இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஊசி வந்து நம்ம கீழே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அடியில உள்ள ஸ்டெப்பை தான், அதாவது ஃப்ரேம்க்கு அடியில நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து இப்ப வந்து மேல பார்க்க போறோம். இந்த மாதிரி இருக்குன்னா இப்படி குத்தி இது வந்து பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. இந்த குத்தி இந்த ஹோல்குள்ள இந்த ரிங் மாதிரி கிடைக்குதா, இந்த ரிங்குக்குள்ள இப்படி விட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த கிளாத்தோட இந்த நாட் வந்து லாக் ஆயிக்கணும். ஓகேவா, சோ இப்படிதான் வந்து இதுக்கு வந்து நம்ம எண்டு நாட் வந்து போடணும். ஓகேவா, மறுபடியும் சொல்றேன். இப்ப ஃப்ரேம்க்கு அடியில இப்படி இருக்கு. நீங்க த்ரெட்டை வந்து அடியில இப்படி பிடிச்சுக்கணும். அடியில கையை வந்து இந்த மாதிரி ரிங்கு மாதிரி அடியில வந்து பிடிச்சு வச்சுக்கணும். பிடிச்சு வச்சுட்டு அடியில இருந்து மேல குத்தணும். இப்ப நம்ம மேல இருந்து கீழே குத்துறோம்ல, நீங்க அதே ப்ராசஸ கீழ இருந்து மேல எடுக்கணும். அந்த ரிங்கை வந்து இப்படி விடக்கூடாது. விடாம அதுக்கப்புறம் இப்ப நம்ம கீழ இருந்து மேல வருதுல, நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன பண்ணணும்? மேல இருந்து கீழே போகணும். இந்த ரிங்குக்குள்ள விடணும். மேல இருந்து கீழே விடுறப்ப இந்த ரிங்குக்குள்ள அந்த ஊசியை விட்டு இப்படி இது பண்ணோம் அப்படின்னா அது நாட் மாதிரி லாக் ஆயிக்கணும். சரிதா? சோ இப்படிதான் வந்து எண்டு நாட் வந்து போடணும். பிரெஞ்ச் நாட், லாங் பிரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஊசி நீடில் பண்ற எல்லாத்துக்குமே நாட் வந்து இந்த மெத்தட்ல தான் வந்து போடணும். இதுக்கு வந்து நாட் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து இதுக்கு வந்து போடணும். இப்ப வந்து நம்ம 2 டைப்ஸ் பார்த்திருக்கோம். இன்னொன்று வந்து என்னன்னா ரிங் நாட்டும் லேசி லேசி இருக்கும். இன்னும் ஒரு 2 டைப் வந்து பாத்திரலாம். ஓகேவா, சோ இப்ப இதை வந்து இதை கட் பண்ணி விட்டுருங்க. சோ வந்து நாட் இப்படிதான் வந்து போட்டு பினிஷ் பண்ணணும். இப்ப நமக்கு வந்து லேசி அதுக்கு ரிங் நாட்டுக்கு வந்து இந்த த்ரெட் பத்தாது. சோ வந்து நம்ம நியூவா வந்து எடுத்துக்கலாம். அதனாலதான் நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்படிதான் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, அகைன் சொல்றேன், இது வந்து கீழே நடக்கிற ப்ராசஸ் தான் நான் வந்து மேல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து கவனமா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி அடியில வந்து கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணோம்னா நமக்கு வந்து அது நீட்டா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிங் நாட் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம 2 இது பார்த்திருக்கோம். பிரெஞ்ச் நாட்டு, லாங் பிரெஞ்ச் நாட்டு பார்த்தோம். அதுக்கு வந்து எப்படி நாட் போட்டு முடிக்கிறதையும் பார்த்தோம். இப்ப வந்து அதே டைப்ல வந்து ரிங் நாட்டு. ஓகேவா, அதுக்கும் அதே மாதிரிதான் நான் முதல் ஸ்டார்டிங்ல எடுத்த மாதிரி 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதை வந்து டபுளா வந்து 8 அதை வந்து கோர்த்தோம்னா நமக்கு 8 ஸ்ட்ராண்ட்ஸா கிடைக்குமா, அதே மாதிரி போட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊசியை கீழே பிடிச்சிட்டு ஊசியை மேல பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த இதை கீழே பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா முறுக்கி உங்களுக்கு வந்து அந்த பினிஷிங் பிசுறு இல்லாம வரும். சேம் அதே தான் அடியில இருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்ப நான் அந்த பாக்ஸ்குள்ள உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி அடியில இருந்து நம்ம எடுத்தாச்சு, இதுல எடுத்தாச்சு. ஓகேவா, இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படின்னா
ஜஸ்ட் அதே தான். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி, இது வந்து சிங்கிள் ட்விஸ்ட், த்ரெட்டுக்கு பின்னாடி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஓகேவா, நான் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. நீடிலுக்கு த்ரெட்டுக்கு பின்னாடி நீடில் வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இது மட்டும் பண்ணிட்டு இதை வந்து இப்படி கொண்டு வந்துடும். இப்படி கொண்டு வந்து இதை வந்து இப்படி பிடிக்கணும். இந்த இதை வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிங் மாதிரி வருதா. ஸோ இங்கிட்டு வந்து கிராஸா வரும். அந்த த்ரெட் வந்து அடியில இருக்கும், இது வந்து மேல இருக்கும். இப்படி இந்த ஃபார்மேட்ல வந்து வரும். ஓகேவா, இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தெரியுதா உங்களுக்கு, இது வந்து இப்படி ரிங் டைப்ல வரும். ஓகே, நம்ம அந்த சைஸ் எப்படி வேணுமோ நம்ம பெருசு பண்ணிக்கலாம், சிறுசு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து த்ரெட் உள்ள ஊசியை வந்து குத்தி எடுத்தோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு லாக் ஆயிக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து ரிங் நாட். அகைன் சொல்றேன், அதே மாதிரி அடுத்தது எடுக்கும் போதும் பிரெஞ்ச் நாள்னாலும் சரி, லாங் பிரெஞ்ச்னாலும் சரி, நம்ம அடுத்தது எடுக்கிறப்ப இங்க வந்து பிடிச்சுக்கணும். போட்ட ஸ்டிச்சஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா அது வந்து அடியில வந்து இழுத்துட்டு வந்துடும் நம்ம ஃபோர்ஸா இங்க வெளியில இழுக்கிறப்ப. இங்க ஹோல்ட் பண்ணிருக்கோமா, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு த்ரெட்டுக்கு பின்னாடி ஊசிய வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸா, நம்ம டைட் பண்ணாம கொஞ்சம் லூஸா, அப்பதான் நமக்கு அந்த ரிங் ஃபார்மேட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணி இத வந்து இந்த இப்படி இப்படி வச்சு விடணும். ஓகேவா, இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இங்க ஊசியால. ஓகேவா, இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஓகேவா, அந்த அடியில உள்ள த்ரெட் வந்து இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் உள்ள த்ரெட் வந்து அடியில இருக்கும், இது வந்து மேல இருக்கும். சோ இது ரெண்டையும் லாக் பண்றாப்புல இந்த இடத்துல குத்தணும் அப்படின்னா ஒரு முடிச்ச மாதிரி வரும். தெரியுதா, இதுதான் ரிங் நாட் போடணும். அகைன் சொல்றேன், எடுத்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு த்ரெட்டுக்கு பின்னாடி ஊசிய வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸா பண்றப்ப இப்படி நமக்கு அது வளைவா வருதா, இதை வந்து இந்த கையால இப்படி எடுத்து விட்டீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். பாருங்க, இப்படி வைக்கிறப்ப அதே பிளேஸ்லயே வைக்கணும். நம்ம வைக்கிறப்ப நம்ம எங்க வெளியில எடுத்தோமோ அதே பிளேஸ்ல இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதா, அத வந்து இப்படி எடுத்து விடணும். இத இப்படி எடுத்து விட்டுட்டு இத வந்து இப்படி குத்தணும் அப்படின்னா அதே பிளேஸ்ல குத்தி லாக் பண்ணணும். அது ரெண்டையும் பண்ணோம்னா ரிங் நாட் வந்து கிடைச்சிடும். இது வந்து அந்த டைரக்ஷன்ல இருக்குதா, இது வந்து இந்த மாதிரி வரும். புரியுதா, இப்ப இந்த பக்கம் அப்படின்னா இப்ப இந்த பக்கம் நமக்கு வந்து தெரியும். ஏன்னா ஃப்ளவர் பெட்டல்ஸ் இதுக்கு வந்து ஷேப் எப்படி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ரிங் நாட்டுக்கு வந்து ஷேப் எப்படி ட்ரை பண்ணா, இப்ப இந்த மாதிரி இருக்குன்னா இது இப்படியே வரும். அப்புறம் இந்த பக்கம் இப்படி ஃபேஸ் பண்ணி வரணும். புரியுதா, சோ இந்த மாதிரிதான் வந்து ஃப்ளவர் பெட்டல்ல வந்து நீங்க வந்து போட்டு பார்க்கணும். இதுக்கு ஷேப் வந்து இதுதான். இப்ப இது வந்து இந்த சைடு இருக்குதா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை அப்படியே உல்டாவா பண்றோம். த்ரெட்டை எடுத்துட்டு இது அந்த சைடு இப்படி வச்சுட்டு இதை இப்படி குடி அடியில குடி சுத்தணும். அதாவது த்ரெட்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டைப் பாக்குறப்ப பின்னாடி பார்த்தோமா, இது வந்து த்ரெட்டுக்கு முன்னாடி, பேக்ல வைக்காம முன்னாடி இங்க இப்படி ட்விஸ்ட் பண்ணி இது இப்படி வைக்கணும். ஓகேவா, இப்படி ட்விஸ்ட் பண்ணி அதே பிளேஸ்ல வச்சோம்னா இங்க இப்படி ஃபார்ம் ஆகுமா, ஃபார்ம் ஆகுறப்ப இதை வந்து லாக் பண்ணணும். முடிச்ச மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, சோ இதை புடிச்சிட்டு அடுத்து பக்கத்துல உள்ள பெட்டல்ஸ்க்கு எடுக்கணும். இத அந்த சைடு வச்சுட்டு இது ஊசிக்கு த்ரெட்டுக்கு அடியில இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இப்படி சுத்துவோம் பேக், இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடி த்ரெட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு இதை ட்விஸ்ட் பண்ணி இதை இப்படி ஃபோல்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் சொல்றேன், இப்படி வச்சுட்டு இங்க குத்துனீங்கன்னா இது வந்து இப்படி பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு இங்க வச்சு ஓகேவா, இதுதான் வந்து ரிங் நாட். அடுத்து ஒரு பெட்டல் போடுறேன். இத வந்து
இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ பெருசோ சிறுசோ வந்து இப்படி இழுத்தீங்கன்னா சின்னதாயிடும். இதை வந்து ஹோல்ட் பண்ணி சாரி இது வந்து நாட்டு வந்து இப்ப நம்ம லூஸா விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாட்டு வந்து உள்ள போயிடும். அதனாலதான் கவனமா அது கரெக்டா பிடிச்சி இழுக்கணும். நம்ம ஃபோர்ஸா இழுத்துட்டோம், நம்ம டைட் வச்சு இழுத்தோம்னா இந்த மாதிரி நாட்டு மாதிரி விழுந்துடும், பிரெஞ்சு நாட்டு மாதிரி விழுந்துடும். ஸோ அதுக்குதான் லூஸ் விட்டு பண்ணோம் அப்படின்னா கரெக்டா வந்து லாக் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிதான் வந்து ரிங் நாட் வந்து போடணும். இதுக்குமே நாட் அப்படிதான். இப்ப நம்ம அடியில எப்படி போடணும், நம்ம அதாவது மேல போட்டோம்ல, உங்களுக்கு முதல் சொல்லி கொடுத்தல அடியில வந்து நான் அந்த ரிங் மாதிரி புடிச்சு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? புடிச்சு வச்சுட்டு இப்ப அந்த ரிங்குக்குள்ள அந்த ஊசிய வந்து விடுறேன். விடுறப்ப விட்டு லாக் பண்ணோம்னா இப்ப வந்து நாட் விழுந்துருச்சு, கிளாத்ல வந்து நாட் விழுந்துருச்சு. அடியில வந்து அது கட் பண்ணி இந்த மாதிரிதான் வந்து நாட் வந்து போடணும். ஓகேவா? அது இழுக்கிறப்பையும் ஃபோர்ஸ் அழுத்தீங்கன்னா அந்த ரிங் நாட் வந்து உள்ள போயிடும். ஸோ இப்படிதான் வந்து நாட் போடணும். ஓகேவா? 1 or 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இப்ப நான் சும்மா ப்ராக்டிஸ் பண்றதுனால 1 டைம் தான் போட்டேன். நீங்க ஒரு 2 டைம்ஸ் வந்து சேஃப்டிக்கு வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா லேசி டேசி. நம்ம ஆல்ரெடி 3 இது பார்த்திருக்கோம். 4th டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா லேசி டேசி. எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி சென்டர்ல இருந்து அதே ஸ்டெப் தான். த்ரெட் எல்லாமே நீங்க அதே மாதிரி தான் எடுக்கணும். இதுக்கும் எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ அது உங்களோட சாய்ஸ் தான். இப்ப சென்டர்ல இருந்து எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணோம், மறுபடியும் இந்த சென்டர்லயே குத்தணும். இந்த சென்டர்ல இருந்து எடுத்தோம்ல, சென்டர்லயே குத்தி ஓகேவா? சென்டர்லயே குத்தி என்ன பண்ண, இங்க இந்த சென்டர் இருக்குல்ல, இந்த இதுல இதோட நம்ம டிராப் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பிளேஸ்ல இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? இதை வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக அப்படி அந்த சைடு த்ரெட்டுக்கு அந்த சைடு குத்தணும் அப்படின்னா இப்படி லாக் ஆகிடும். புரியுதா? இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்ல வந்து எடுக்கிறோம் பெட்டல்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு. பிடிச்சி மறுபடியும் என்ன பண்ணோம், இந்த கையில இப்படி பிடிச்சிட்டு மறுபடியும் சென்டர்லயே பிளேஸ் பண்ணணும். அப்பதான் இந்த ஷேப்ல வந்து உட்காரும். இப்ப என்ன பண்ணும், இது விட்டுறக்கூடாது. பிடிச்சி வச்சுட்டு இங்க வந்து இந்த ரிங்குக்கு நடுவுல இப்படி விட்டுட்டு இப்படி இழுத்தோம்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். மறுபடியும் என்ன பண்ணும், இங்க லாக் பண்ணணும். ஏன்னா நம்ம லாக் பண்ணாம இங்க இழுக்க முடியாது. மறுபடியும் இந்த இடத்துல குத்தினோம்னா தான் லாக் ஆகும். ஓகேவா? இங்க வந்து சென்டர்ல வந்து எடுக்கிறீங்க, எடுத்துட்டு அகைன் இங்க பிளேஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி எடுத்து இத வந்து இப்படி குத்தணும். தெரியுதா? இந்த இடத்துல இது வந்து இப்படி இருக்கா, நூலுக்கு உள்ள ஒரு குட்டி இருக்கும், இங்க வந்து நூலுக்கு வெளியில, அப்பதான் லாக் ஆகும். ஓகே? ஸோ இந்த மாதிரிதான் வந்து லேசி வந்து போடணும். உங்க த்ரெட் பத்தல, ஸோ வந்து நீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃபுல்லா போடுறதுக்கு த்ரெட் வந்து அதனால நான் ஜஸ்ட் ஒரு 4 பெட்டல்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இதை வந்து இங்க குத்தி எடுத்தோன்னா லாக் ஆயிடும். ஸோ அதே இந்த சைடு. புரியுதா? ஸோ இந்த மாதிரிதான் இதுக்குமே நாட் அப்படிதான் போடணும். அடியில இருந்து மேல எடுக்கணும். கீழே நான் வந்து பிடிச்சிருக்கேன், அந்த ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, பிடிச்சிட்டு அந்த ரிங்குக்குள்ள நான் பண்றேன், இந்த ஊசியை இறக்கணும் அப்படின்னா லாக் ஆகிக்கணும். ஸோ இப்படிதான் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு ஓவராலா இன்னைக்கு வந்து 4 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்துருக்கோம், ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோமா? ஓகேவா? செகண்ட் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட், செகண்ட் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம். இது தேர்ட் எண்ட் நாட் டைப் வந்து தேர்டு வந்து பார்த்தோம். இதுல வந்து எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு. 4th வந்து பாத்தீங்கன்னா ரிங் நாட் பார்த்தோம். 5th வந்து என்ன பார்த்திருக்கோம், லேசி டேசி வந்து பார்த்திருக்கோம். ஸோ டோட்டலா வந்து இந்த கிளாஸஸ் வந்து நம்ம இத்தனை ஸ்டிச் வந்து பார்த்திருக்கோம். இதை நல்லா வந்து போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து பாக்குறதுக்கு ஈஸியா இருந்தாலும் கொஞ்சம் போடுறப்ப வந்து உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா தான் தெரியும். ஸோ
ஸோ அந்த நூல் திக் ஆகாம பிசிறு தட்டாம கரெக்டா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஷேப் இருக்குது. ஸோ இது எல்லாமே போட்டு இது வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஃப்ளவர் தவிர வேற எந்த இதுலயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா கம்பல்சரி வந்து ஃப்ளவருக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது இந்த ரிங் நாட்லாம் ஃப்ளவருக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரிலாம் இது வந்து பீகாக்கு உள்ள ஃபில் பண்றது, அதோட தோகையில ஃபில் பண்றதுக்கு எதனால பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இந்த ரிங் டைப் வந்து ஃப்ளவருக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ நல்லா நான் கொடுத்துருக்க ஷேப்ல வந்து போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.